என் தந்தை இப்போது ஹயாத்தாக இருந்தால் அவர் எதை எதிர்பார்ப்பார் தெரியுமா? ஒவ்வொருவருடைய பாப்பாவும் ஒவ்வொருவருடைய தாயாரும் என்ன எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா? திருக்குறானிலே சூரா முனாஃபிக் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அனுப்பி ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றும் போது அந்த மனிதர் சொல்வாராம், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் அளித்தால் நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன். எல்லா மக்களும் இப்படித்தான் சொல்வார்கள், கொஞ்சம் டைம் கொடு அல்லாஹ், நான் கொஞ்சம் போய் சதக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன். இதைத்தான் அத்தனை மக்களும் கேட்பார்கள். என் தாய் மரணித்திருந்தால் அவர்களுடைய நிலைமை இதுதான், என் தந்தை மரணித்திருந்தால் அவர்கள் நிலைமை இதுதான். அவர்களுக்காக கொஞ்சம் சதக்கா கொடுக்கணுங்கிற மனசாவது இன்றைக்குள்ள சமூக பிள்ளைகளுக்கு உண்டா? கிடையாது. அப்ப பொருளாதாரத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க. இஸ்லாம் பொருளாதாரத்தை சேர்க்க சொல்லிச்சு 3 நாள் 2 நாள் பார்த்தோமே. அந்த பொருளாதாரத்தை இப்படித்தான் இஸ்லாம் செலவழிக்க சொல்கிறது. வெறுமனே சதக்கா மட்டும் கிடையாது. யாரோ கண்ணு தெரியாது, யாரோ கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க இஸ்லாம் சொல்லல. அதோடு சேர்த்து என் தாய்க்காக வேண்டி, உன் தந்தைக்காக வேண்டி, அவர்களுடைய நன்மைக்காக வேண்டி நாம் செய்த சதக்காக்கள் என்ன?